பவர் பாய் டைம் ஆகுது. அடா அண்ணா கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்க. சிபி அண்ணா ஒத்துக்கிட்டாருல, வேலை தன்னாலே நடக்கும். அதுக்கு அவன் சீக்கிரமா வரணுமேப்பா. மலைக்கு முன்னாடி வெட்டணும், இல்லைன்னா நாசமா போயிடும். ஒரு டீ போட்டுட்டு வரேன்னு போனான். இவ்வளோ நேரம் என்னதான் பண்றான்னு தெரியல. ஓ டீ போட தான் போயிருக்காரா? அப்ப கவலைப்படாதீங்க. டீ குடிச்சா புதுசு புதுசா ஐடியா வரும். எனக்கு அதெல்லாம் வேணாண்டா. என்னண்ணே, டீ குடிச்சா புதுசு புதுசா யோசனை வரும், அப்புறம் பவரும் வரும் தெரியுமா? அதே சிபி அண்ணா டீ குடிச்சா ஃபுல் எனர்ஜில வருவாரு. சிபி அண்ணா மாசு. Simple. அறுத்து எடுத்துட்டு வரணும் அவ்வளோதானே? சிபி, நீ நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் சிம்பிள் இல்லைல்ல. குடிங்க. 50 ரூபாய்க்கு டீலை முடிச்சுட்டு சர்ச் பக்கத்தில் வெயிட் பண்ண சொல்லுங்க. எல்லாத்தையும் வெட்டி சிம்பிளாக கொண்டு வந்துடுறேன். என்ன என்னடா நீங்க குடிங்கண்ணே. இந்தடா. நல்லா இருக்கே. அதான் குடிக்க சொன்னேன். என்ன பேபி? ஒன்றும் இல்லடா. ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லையா? அப்போ ஏதோ இருக்கு. அடா பாபண்ணா? இல்ல பாபு அக்கா. உள்ளவே எவ்வளவு நேரம் இருக்கான்னு நான் பாக்குறேன். அப்போ நீங்க இங்கே தான் இருக்கணும். எங்க அப்பா பின்வாசல் வழியா எப்போ ஓடி இருப்பாரு. அவங்கிட்ட நான் 1000 தடவை சொல்லிட்டேன், என் தங்கச்சி கூட சுத்தாதன்னு. அதே தான் நானும் சொல்றேன். ஊருக்குள்ள அதே இது பேச விட வேணான்னு. அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன? நம்மளை யார் தடுக்க முடியும்? என்னன்னு யாரு தடுப்பான்னு நானே உனக்கு காட்டுறேன்டா. சும்மா வாங்க, டீ குடிக்க போலாம். நம்ம சிபி அண்ணா டீ அடிச்சுக்க இங்க ஆளே கிடையாது. பௌத்த சட்டியப்பா. அப்படின்னா அந்த டீயை உன் அம்மாவுக்கு பார்சல் பண்ணி கொடுறா வெண்ணே. கூடிய சீக்கிரத்துல அந்த பேபி என்ன பண்றேன்னு பாரு. அந்த ஜாய் என் ஃபிங்கர் டிப்ல இருக்கான். ஜஸ்ட் மிஸ். நான் யாருன்னு உங்க 2 பேருக்கும் புரிய வைக்கிறேன்டா. சரி. அந்த ஜாய் முதல்ல இங்க வரட்டும். அவன் இங்க இல்லாததுதான் எல்லாத்துக்கும் காரணம். அவன் வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற உங்க எல்லாருக்கும். சிவப்பு பொட்டு அவ்வளவு நல்லா இல்ல பாக்குறதுக்கு. கருப்பு தான் நல்லா இருக்கும். இங்க பாரு, சின்ன பொட்டு. சரியா? எனக்கு அதான் பிடிக்கும். நகம் இவ்ளோ வளர்ந்துருக்கே, வெட்டலாம்ல? வளர்ந்துருச்சா? வெட்டுங்க. ஏலக்காய் மூட்டையெல்லாம் தூக்கணும்ல, அழுக்காயிடும். வெட்டுறேன். ஓ கேரிங் கேரிங். கேரிங்னு சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம இன்ஸ்டால ஒரு ரீல் போடலாம். அதாவது questions for best couples. புரியலையா? ஸ்ரேயா, இப்ப இதுதான் ட்ரெண்ட். பண்ணலாமா? ரீல்ஸ் போட்டு விளையாடுற சூழ்நிலையிலயா நம்ம இப்ப இங்க இருக்கோம்? நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு. எனக்கு எப்பெல்லாம் கஷ்டமா இருக்கோ அப்பெல்லாம் நான் ரீல்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். கூல் ஆகுங்க ப்ரோ. என்ன ப்ரோ? சில் ப்ரோ. சில நேரத்துல நம்ம டென்ஷனா இருக்கும்போது எனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாங்க தெரியுமா? என்னால முடியாது. எனக்கு பயமா இருக்கு பேபி. நீ எதுக்காக பயப்படுற ஸ்ரேயா? அப்ப நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரீல் பண்ணலாம். என்ன, அது ஒன்றும் பிரச்சனை இருக்காதுல்ல? நான் தானே உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்ல? தம்பி கொஞ்சம் வழி விடுறா. அண்ணா அண்ணா கொஞ்சம் வழி விடுங்கண்ணே. இந்த பக்கம். ஏம்மா, ஜாயின்னு சொன்னா மணாலி பாஷையில கெட்ட வார்த்தையா? அங்க ஹைட்டா ஒருத்தவன் அந்த பக்கம் பார்த்து திரும்பி நின்னுட்டு இருந்தான். அவளை இந்த பக்கம் திருப்பி டேய் நீ ஜாயான்னு கேட்டேன். ஒரு பைத்தியக்கார மாதிரி டக்குன்னு திரும்பி ஓங்கி ஒரு அற விட்டான் பாரு. அவன் அடிச்ச அடியில காது கொஞ்ச நேரம் கேட்கவே இல்லை. திரும்பி பாக்குறதுக்குள்ள காணாம போயிட்டான். ஜஸ்ட் மிஸ். ஆனா அது உன் அப்பாவான்னு கன்ஃபார்மா தெரியல. என்ன ஆனாலும் சரி கூட்டிட்டு வருவேன். ஏய் வண்டி ஏறா.
ஐயோ பாபு, அட கடவுளே, அதுக்குள்ள காணும். கொஞ்சம் விட்டா போதும், உடனே காணாம போயிடுவா. அவளை விட அவன் மோசம். சீக்கிரம் வா. நீ இவ்வளவு சீக்கிரம் எப்படி மணாலில இருந்து திரும்ப வரலாம்? சீக்கிரம் வா. என்ன சொன்னாலும் சரி, இப்ப அவங்க போனது பேபிக்கும் நல்லதில்ல, ஸ்ரேயாவுக்கும் நல்லதில்ல. அந்த பாபு இவங்களுக்கு நல்லது செய்ய போறதும் இல்ல. அதுக்காக பாபு சாகிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா? டே, நீ போய் அந்த ஸ்ரேயாவை பார்த்து பேசு. அதுக்கப்புறம் அவளை லீகலாக டிவோர்ஸ் வாங்க சொல்லு. வேலைன்னு சொல்லி அந்த ஜாய் போய் எத்தனை வருஷம் ஆகுது? என்ன இருந்தாலும் நீ அதிர்ஷ்டசாலிடா. உனக்கு தங்கச்சி யாரும் இல்லையே. பேபிக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் உனக்கு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வயசாகிக்கிட்டே இருக்குல்ல. ஆமா, வயசாயிட்டே இருக்கு. என்ன ஆ? நம்ம வீட்ல இருக்கிற பையனை பத்தி சொன்னேன். ஆ? இவனை விட வயசுல பெரியவன் இன்னொருத்தர் இருக்கா. ஓ, ஓ, ஞாபகம் இருக்கா? சரி. எத்தனை வருஷம் கழிச்சு சாம் இங்க வரப்போறான். ஆ? இந்த வாட்டி கல்யாணம் நடக்கலன்னா அதுக்கப்புறம் நடக்கும்னு நம்பிக்கையே இல்ல. அது எப்படி? முதல்ல உங்களுக்கு பொறுப்பு இருக்கணும். நீங்க ஒன்றும் கோவப்படாதீங்கம்மா, இந்த வாட்டி கண்டிப்பா பண்ணிடலாம். உனக்காவது அந்த சிந்தனை ஆ. இருக்கே. 50K. என்ன? எப்படி இருந்தாலும் நீ பேங்க் போய் தானே ஆகணும். ஆ, எனக்கு ஒரு 50,000 ரூபா வேணும். முடியாது. டே, நீ அப்படி இல்லை சொல். உங்க கோட்டை முடிஞ்சிருச்சு. இனி ஸ்பெஷல் பர்மிஷன் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. அது ரோஸ்லிக்கு 30,000 கொடுத்துருக்கு. அம்மா கணக்கிட்டா நாங்க 2 பேர் தான் முட்டிப்போம். ரோஸ்லிக்கு எதுக்காகடா நீ கொடுத்த? அவ புட்டிக்கோட போட்டோ ஷூட். கொடுக்காத. நான் கொடுத்துட்டேன். சபாஸ். சிபி, நான் என் பொட்டிக்கை க்ளோஸ் பண்ணிருட்டா? ஆ, ஏன் எதுக்கு? கோஆபரேட்டிவ் சர்வீஸ் பிளாசம் பொட்டிக். வேறு மாத்திரம் எல்லாம் சரியாயிடும். அப்படி வச்சா கல்யாணத்துக்கும் காது குத்துக்கும் எல்லாத்துக்கும் பெட்ரோலுக்கு 100 ரூபா தானே செலவாகும். நீ படித்த ஃபேஷன் டிசைனிங்க இங்கே இருக்கிறோட காமிச்சா எப்படி செட் ஆகும்? இதெல்லாம் என்ன ட்ரெஸ் ரோஸ்லி? சுடிதாரா இல்லை அங்கேயா? சர்ச்சு ஃபாதர் மாதிரி. ரோஸ்லின், இந்த எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் விட்டுட்டு ஏதாவது புத்திசாலித்தனமா, உனக்கு கொஞ்சம் அறிவு கம்மின்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என்கிட்ட ஐடியா கேட்காம நான் எப்படி ஐடியா கொடுப்பேன்? கேளு. நீ இந்த துணிக்கடை வைக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு கௌரவமா ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பி. ரோஸ்லி கேண்டிமேன் எக்ஸ்போர்ட். அது கார்டமம். ஆமாம்மா, அதான். ஒரு இண்டிபெண்டன்ட் ஆண்டர்பிரினியர், அதுதான் என் ஆசை. இந்த ஸ்டார்பக்ஸ், மெக்டி அந்த பிரான்ச்சைஸ் மாதிரி. இல்லைன்னா ஒரு ஹை டெக் கஃபே. இந்த பேஸ்ட்ரி, டோனட்ஸ், ஹாட் டாக். ஹாட் டாக்கா? யா. நீ எலான் மஸ்க் கேள்விப்பட்டிருக்கியா? அதென்ன சென்ட்டா? உனக்கு என்னத்த சொல்லி புரிய வைக்கிறது? நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அடியே, நீ அந்த பேபியோட வீடியோஸ பாக்குறியா? என்ன கோலம் அது? அட கடவுளே, பார்க்க முடியல. இதுக்கப்புறமாச்சும் கடவுளுக்கு பயந்து வாழணும். அப்பதான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். அந்த சாத்தான் நம்மளை சோதிச்சுக்கிட்டே இருப்பான். சரி, கல்யாணம் ஆகுதுன்னே வச்சுக்கோ. உன் பொண்ணை என்ன பண்ணுவ? இப்போ உன் பொண்ணுக்கு 16 வயசு. ஆமா, பேபி கூட அவளை வச்சுக்க முடியுமா? அங்க ஒருத்தன் இருக்கானே, ஜான்சனோட எல்லா வேலையும் பாத்துக்கிறவன். இங்க பாரு, அவங்களோட குணம்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது. பேபிக்கு உடம்பு தான் பெருசு, தலையில ஒன்றும் இல்லை. இவங்க எப்படி இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்தோம்? அட கடவுளை, இதோட ரீல்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க வேண்டியதுதான். தகப்பனுடைய வார்த்தைக்கு ஒரு மகன் மதிப்பு கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொண்டே ஆகணும். சொந்த அப்பாவுடைய ஆசீர்வாதம் பசங்களுடைய வாழ்க்கைய பலப்படுத்தும். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உன் அப்பாவை நீ வெறுக்க கூடாது. அப்பாவை வெறுக்க கூடாது. தகப்பனை நீ மரியாதையா நடத்தணும். அது எப்பவும் மறையாது.
நீ உன் தகப்பன் செய்யற தப்பையும் முட்டாள்தனத்தையும் நீ பெருசு படுத்தாம மன்னிச்சிடணும். ஏன்னா நீ சின்ன வயசுல இருந்தே செஞ்ச எல்லா முட்டாள்தனத்தையும் அவன் மன்னிச்சிருக்கான் இல்லையா? அவன் தானே உன்னை பத்திரமா வளர்த்திருக்கான். அம்மா இல்லாத கஷ்டத்தை அவன் உனக்கு கொடுத்திருக்கானா? ₹30 குறையுது. ஃபர்ஸ்ட் பெக்கே 90 அடிக்க கூடாதுப்பா. நான் ஷேர் காசை பற்றி கேட்டேன். ₹30. ஓ, இப்படியே வீட்டுக்குள்ளே கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருக்காம கொஞ்சம் வெளியில் போய் பாருங்க. வெறுப்பா இருக்கு. மானத்தை வாங்குறதுக்குன்னு இந்த ரீல்ஸை பண்ணி சாவடிக்கிறாரு. டேய், ரீல்ஸ்ல ட்ரெண்டிங் ஆகல, உனக்கு என்னடா பிரச்சனை? சொல்லு. எனக்கு 50K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இந்த பெரம்பலூர்லயே. இங்க பாரு, இன்ஸ்டாகிராம்லயே ப்ளூ டிக் வாங்கணுமே ஒருத்தன் தான் இருக்கான். வேற யாரு? இந்த ஜிம் பேபி தான், தெரியுமா? அதுக்கு நான் என்ன பண்றது? ஊர்க்காரன் அதை இதையும் பேசதான் செய்வான். ஊர்க்காரங்க வேற சிலதும் பேசுறாங்க. என்ன தைரியம் இல்லைன்னா லவ் பண்ணக்கூடாது. பாபு அண்ணா பத்தி ஏன் ஓடுறீங்க? தெரிஞ்சிருச்சா? ஊருக்கே தெரியும். அது ஸ்ரேயா காலையில டவுனுக்கு போகணும்னு சொன்னா. எனக்கு அந்த மொபைல்ல மாற்ற ஸ்டிக்கு வாங்குறது, சுத்தி போட்டோ எடுக்கணும்ல. Cheers. நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது இந்த பாபு கரெக்டா வந்துட்டான். நான் எஸ்கேப் ஆயிட்டேன். நம்ம எதுக்கு தேவையில்லாம அடி வாங்கணும்ல? கரெக்ட். டேய், அவதான் சொன்னா அவர்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணிடாதீங்கன்னு. இல்லன்னு வெயி, நீ சொன்ன மாதிரி பெரிய பிரச்சனையா இருக்கும். எனக்கு என்னடா பயம்? சொல்லு பாப்போம். ஆமா. இதுக்கப்புறம் பார்த்தா அடிப்பேன்னு சொன்னாரு. உன்னையா கிழிப்பான். எங்களோட இந்த கல்யாணம் நடக்கலனா எனக்காக அவங்கள நீ அடிக்க மாட்டியா? என்ன சொல்லல உங்களை மாட்டினீங்க. என்னையா? ஆ, அப்படியா சொன்னா? நான் பெத்த மகனே சிபி. 88, 89, 91. 90ல என்னால வர முடியல. அப்ப எனக்கு மலேரியா. அதை விடு. ஆனா 3 வருஷம் மிஸ்டர் பெரம்பலூர் நான் தான். என் கையில ஒரு அடி வாங்கினா அந்த பாபு ஒரே அடியா பிளாட்டு தான். அப்புறம் 14 வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து வரும்போது 55 10 கூட்டல் 4 69 வயசாயிடும். அப்படி எதுவும் நடக்க வேணாம் தான் நான் அவனை பார்க்கும் போதெல்லாம் ஒதுங்கி போயிடுறது. பேபி, நான் பிறந்ததுல இருந்து இந்த மாதிரி உங்களை பார்த்ததே இல்லை. இதுக்கப்புறம் ஊருக்காரங்க பேசுற மாதிரி நடந்துக்கிட்டீங்க. ஒன்று கல்யாணம் பண்ணுங்க, இல்லை விட்டுருங்க. இல்லைன்னா என்ன விட்டுருங்க. ஏய் சிபி, சிபி, சிபி அண்ணா. ஆ ஆ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன இந்த நேரத்துல? டேய் தோட்டத்துல பண்ணி வந்துருச்சு, நீ வா. அது எனக்கு கொன்னே ஆகணும். ஓஹ், இன்னைக்கு மூடு இல்லைண்ணே. மூடு இல்ல? உனக்கு மூடு இல்லைன்னு ஏலக்காய் விட முடியாது. விட்டா அந்த பண்ணிங்களால தோட்டமே இருக்காது. என்கிட்ட துப்பாக்கியும் இல்லை. பண்ணிய சுட்டா நடு நெத்தியில விழணும். நான் சுட்டா வயிற்று பக்கத்துல தானே போவோம். சிபி அண்ணா அதுல பெஸ்ட் இல்ல? அதுவும் உண்மைதான். சிபி அண்ணா மாசு. வாங்க சிபி அண்ணா, பாவம் கெஞ்சி கேக்குறாருல்ல. தலையிலேயே சுடணும்ல? பேபி, சாதத்துல தண்ணி ஊத்தாத. இன்னைக்கு கறி குழம்பு. சாப்பாடு இல்லையே. வா. கேளு கேளு. சிபி, ஊர்ல இருக்கிற என் அக்காவை பத்தி உனக்கு தெரியும்ல? அவங்களுக்கு 2 பசங்க. பெரியவன் ஜெர்மனில இருக்கான். அவன் அங்க பாம் தயாரிச்சிட்டு இருக்கான். சின்ன பாம். சின்னது. அப்பா கொஞ்சம் சும்மா இருங்க. ரோஷன் அண்ணன் ஜெர்மனில நியூக்ளியஸ் பிசிக்ஸ்டா இருக்காங்க. நானும் அதான் சொன்னேன். அந்த மாதிரி தான் ஏதோ வேலை செய்யறான். நீ அந்த போட்டோவை காட்டு. அதை கொஞ்சம் பாரு. பாத்தியா? இப்ப இவ சொல்ல வர்றது, ரோஷன் இப்ப நம்ம ஊர்ல தான் இருக்கான். அவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அவனுக்கு ரோஷ்லிய பார்க்கலாமான்னு ஒரு சின்ன பேச்சு, அவ்வளவுதான். அவங்க அம்மா சர்ச் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது ரோஸ்லிய பாத்திருக்காங்க. ரோஸ்லிய பத்தி அவங்க கிட்ட நாங்க சொன்னோம். நல்ல பொண்ணா இருக்கா, கேட்டு பார்க்க சொன்னாங்க. பிரச்சனை என்னன்னு உனக்கே தெரியும். நீ அங்க போய் பேசாம எதுவும் செட் ஆகாது. எனக்கும் ஜான்சனுக்கு ஏற்கனவே ரொம்ப ஆகாது.
2 பேருக்கும் முட்டிக்கும். இந்த ரோஷன் நல்ல பையன், நல்ல கேரக்டர். நீ கொஞ்சம் பேசி பாரு. பையன் நல்லா இருக்கான். ம், ரோஸ்லிக்கு பிடிக்கும். நல்ல வேலையில் இருக்கிறதுனால வேற எந்த பிரச்சனையும் இல்லை. ம். ஏதாவது சாப்பிட்டு போப்பா. ம் டீ குடிப்பா. ஆமா நீ பிடெக் முடிச்சிட்டலம்மா? அது கம்ப்ளீட் பண்ண முடியல. அப்புறம் ஃபேஷன் டெக்னாலஜி படித்தேன். அப்புறம் ரோஸ்லி நம்ம பிராண்ட்லேயே ஏலக்காய் எக்ஸ்போர்ட் ஆரம்பிக்க போறா. மாதா கேண்டிமைன் எக்ஸ்போர்ட். ஆமால? அது வந்து எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏற்கனவே அவங்க பணக்காரவங்க தான். ம். ஆசைன்ற மிஷின் கூட இருக்கு. நீ என்னம்மா படிக்கிற? நான் டீ டேஸ்டிங் கோர்ஸ் படிச்சு முடிச்சிருக்கேன். ஓ, அது என்னமா கோர்ஸ்? அதே அந்த டீயை குடிச்சிட்டு ஸ்ட்ராங்கா லைட்டான்னு கரெக்டா சொல்லணும். அதுதான் வேலையே. அதனால தான் நீ சிப் பண்ணிட்டு வச்சிட்டியா? அப்படிலாம் இல்ல. என் பையன் சிபி போட்ட டீ எக்ஸ்பர்ட். இல்ல, நம்ம ஸ்ரேயாவோட வீடு இங்க பக்கத்துல தானே இருக்கு. நம்ம போய் ஐயோ, ஸ்ரேயாவோட வீடு என் வீட்டு பின்னாடி தான் இருக்கு. ரொம்ப பக்கம் தான். நான் கூட்டிட்டு போலாமா? நான் தினமும் போவேன். அந்த சுவத்தை தாண்டாம வேற ஒரு வழி இல்ல. அது ஸ்ரேயா வீட்டுக்கு போறதுக்கு வேற ஒரு வழியா? நீ அடுத்த வாட்டி தாண்டும் போது சறுக்கி விழாம பாத்துக்க. ஓ, சரியா? என்ன பொண்ணு பார்க்க எப்படி இருக்கா? சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கால்ல? நாம கேப்போமா? நானே சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான் யோசிப்போம். அவ சாமுக்கு கரெக்டா இருப்பா. இப்பவே அவர்கிட்ட சொல்றேன். சொல்லு ரோஸ்லி. இது சிபி. நான் சொன்னேன்ல. யா, நாங்க 2 பேரும் கொஞ்ச நாளா லவ் பண்ணிட்டு இருக்கோம். We are committed. என்னது? நீ டென்ஷன் ஆகாத. இந்த கல்யாணத்தை இவரே நிறுத்திடுவாரு இல்ல? சரி சிபி, நீ போ. ஓகே. சிபி போகாதீங்க, இருங்க. ஒரு நிமிஷம் இல்லைங்க. எல்லாத்தையும் நீங்களே முடிவு பண்ணிட்டா அப்படி என் அபிப்பிராயம் கேட்க மாட்டீங்களா? அப்பா அம்மா 2 பேரும் லவ்வபிள். ஆனால் ஜஸ்ட்டு பார்த்த ஒரு ஆளை பற்றி உடனே தீர்மானம் பண்ண முடியாது தான். இருந்தாலும் நேரில் பார்த்து பேசும்போது எனக்கே ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்போ நான் கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட் காய்ஸ். சிபி. ரோஸ்லி, உனக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வேற வழியே கிடைக்கலையா? நீ சும்மா சொல்றதுக்கு வேற ஏதாவது சமாளிக்க வேண்டியதானே? இது பாபுன்னு எனக்கு தெரிஞ்சது. இதுக்கு நான் பேபி கூட ரீல்ஸே பண்ணியிருக்கலாம். நான் சும்மா சொன்னேன்னு யார் சொன்னா? நான் சொன்னது உண்மைதான்.